ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் யோவான் 7ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க உள்ளோம். இப்பொழுதும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே, அப்பா யோவான் 7ஆம் அதிகாரத்தில் எங்கள் கூட நீங்கள் பேச போகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இப்பொழுதும் அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. சுயமாய் ஒன்று நான் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க. என்னை தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 7ஆம் அதிகாரத்திற்குள் நாம் போகலாம். இதில் நாம் பார்த்தோம் என்றால் இதில் எத்தனை வசனங்கள் போடப்பட்டிருக்குன்னா 1 முதல் 52 வசனங்கள் போடப்பட்டு இருக்கிறது. இந்த அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். ஜனங்களின் மத்தியிலே கிறிஸ்துவின் கூடாரம். ஜனங்களின் மத்தியிலே கிறிஸ்துவின் கூடாரம் என்ற தலைப்பில் நான் பேசப் போகிறேன். 1 13ஆம் வசனம் வரை. கர்த்தர் எருசலேமுக்கு போக சரியான நேரத்திற்கு காத்திருக்கையில் கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. கர்த்தர் எருசலேமுக்கு போக சரியான நேரத்திற்கு காத்திருக்கையில் கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது என்று 1 13ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். இரண்டாவது பகுதி 14 முதல் 36 வரை நாம் பார்த்தோன்னா கூடார பண்டிகையின் வருகை மற்றும் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு புறப்படுதல். 14 36 வரை கூடார பண்டிகையின் வருகை மற்றும் இயேசு கிறிஸ்து தேவ ஆலயத்திற்கு புறப்படுதல் என்ற தலைப்பிலையும், 3ஆம் பகுதி 37 52 வரை சுக்கோத்தின் கடைசி நாளிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த ஃபுல் புஸ்தகத்திலே நம்ம பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற விதமாக இந்த அதிகாரம் இருக்கிறது. இவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது யாருன்னு நம்ம பார்த்தோன்னா இந்த யோவான் ஸ்நானகன் அவரே இயேசு குறித்து சாட்சி கொடுத்து இருக்கிறார். அது எந்த வசனத்தில் போடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 31 36 வரையும் நம்ம பார்த்தோன்னா அதில் போடப்பட்டிருக்கு. 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 1:31ஆம் வசனம். நானும் இவரை அறியாது இருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். 32வது வசனம். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரை தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவானும் அவருடைய சீஷரை 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இதில் நம்ம பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை இதில் நம்ம பார்க்கிறோம். என்னென்ன அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம் என்று பார்த்தனா இவர் தேவகுமாரன், ஒரே பேரான குமாரன் என்ற அடையாளத்தை இதில் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியினால் இவர் என்ன பண்ண போகிறார், ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார் என்ற அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். இவரே மெய்யான பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார் என்பதை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதை குறித்து யார் சாட்சி கொடுத்தார் என்று பார்த்தோம். யோவான் ஸ்நானகனே இதை அவர் சாட்சியை கொடுக்கிறாரு. இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருப்பதனால இயேசுவானவர் அந்த இடத்துல வராருன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்தில் நம்ம முதல் அதிகாரத்துலேருந்து நம்ம பார்த்து கொண்டே கொண்டு இருக்கிறோம். என்னென்ன பண்டிகையே ஆண்டவர் நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பஸ்கா பண்டிகையை குறித்து நம்ம பார்த்தோம். ரெண்டாவதாக நம்ம பார்த்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம பார்த்தது
முதற் பலன் பண்டிகையை நம்ம குறித்து பார்த்தோம். இந்த நாளில் இந்த அதிகாரத்தில் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூடார பண்டிகை சமீபமாக இருக்கிறத கண்டு அவர் என்ன பண்ணுறாரு, இயேசுவானவர் இந்த இடத்துல கடந்து வராரு என்பதை நம்ம பார்த்தோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளையும் நம்ம முதல் வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். இவர்களுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்யும்படி என்ன பண்ணாங்களாம், வகை தேடினார்கள் என்று. ஏன் இயேசுவை கொலை செய்ய தேடினாங்க? நம்ம போன அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த இடத்துல 6ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டு இருந்தது. அவர் மாம்சத்தை இரத்தத்தையும் புசியுங்கள் என்று சொல்லி என்ன சொன்னார், இதோ என்னோட மாமிசமாக இருக்கிறது என்று அப்பத்தை பிட்டு என்ன சொல்கிறாரு, அப்பத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் பேசுனது இவர்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருந்ததுன்னா எரிச்சலாக இருந்துதான். யூதர் ஜனங்கள், பரிசேயர், சதிசேயர் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா எரிச்சலோடு அவர் என்ன பண்ண, அவரை கொலை செய்யும்படியாக யார் தேடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களே தேடுறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இதை தான் சொல்லப்பட்டிருக்கு. யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா கொலை செய்யும்படி வகை தேடினபடியால் அவர் யூதாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலியாவிலே சஞ்சரித்து வந்தார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வெயிட் பண்ணுறாரு. அப்போ பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரே நான் எப்போ போகட்டும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா காத்து கொண்டு இருந்தாராம். 2ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம், யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது என்று. 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போ அவங்க சகோதரர்களை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, ஏன்னா இவங்க தான் எல்லாருமே உன்னை கொலை செய்யும்படி தேடுறாங்களே, நீ போய் வெளியே போய் நீ சொல்லலாமே அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எதை சொல்லணும், எப்போ எதை செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நாள்லேயும் ஆண்டவர் நம்ம கூட பேசி கொண்டு இருப்பது, நாமும் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் போயிட்டு சொல்லணுன்ற, அப்போ நம்ம என்ன பேசணும் என்ன செய்யணுன்ற ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் வெளியே போய் பிரபலமாகலாமே, ஏன் இந்த இடத்துல இவங்களே உன்னை கொலை செய்யும்படி தேடுறாங்களே அப்படின்ட்டு இவங்க ஒரு கேள்வியாக அந்த இடத்துல சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம். 5ஆம் வசனம் வரையும் வாசிக்கலாம். இந்த இடத்துல பார்க்குறோம் அவங்க சகோதரர்களே என்ன பண்ணுறாங்க, விசுவாசிக்கவே இல்லையா. அப்போ நாமும் கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடத்துல ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை செய்யலை, ஏன் இதை பண்ணலன்ட்டு அநேக கேள்விகள் கேட்டு என்ன பண்ணுறோம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கூட மறந்து விசுவாசத்தோடுவே நம்ம இருந்திருப்போம். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறாரு ஆண்டவர் அவர் விரும்பத்தை விட பிதா என்ன விரும்புகிறார், அவரோட சித்தம் என்ன, அதன்படி தான் செயல்படணும் என்று அவர் வராரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம விரும்பாதபடிக்கு பிதாவின் சித்தத்தை நம்ம என்ன செய்யணும், அவர் என்ன சொல்கிறாரு என்பதை விரும்பி நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம இயேசுவானவர் என்ன சொல்ல போகிறாருன்றதை 6ஆம் வசனத்துலேருந்து நம்ம வாசிக்கலாம் 8ஆம் வசனம் வரை. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு முறையும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்ட்டு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், காணா ஒரு கல்யாணத்தில் ஸ்திரீயை பார்த்து, அதை அவங்க அம்மாவை பார்த்தே சொல்லுவார், ஸ்திரீயே இதோ என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லிட்டு. அதே போல் தான் சகோதரர்கிட்டே சொல்கிறாரு, இன்னும் என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போது பிதா இன்னும் என்கிட்ட சொல்லலை, அவர் சொல்லும் போது தான் நான் புறப்பட்டு வருவேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இயேசுவானவர் சொல்கிறார் இந்த இடத்துல வேலை இன்னும் வரவில்லை, அப்போனா எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது என்று. இந்த வசனத்தை 6ஆம் வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. அப்போது உங்கள் வேலை ஆயத்தமாக இருக்குன்னா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணுற, ஓப்பனாக நமக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக நம்மலாம் அனுப்பப்பட்டு இருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினால் அது என்னை பகைக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் சத்தியத்தை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இருதயங்கள்லாம் கடினமாக இருக்கிறது. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா உலகம் என்ன பண்ணுது, என்ன
பகைக்கிறது. அதனால் உலக காரியத்தை குறித்து நான் பேசவில்லை, பிதாவின் சித்தத்தின் படியாக தான் நான் பேச வந்திருக்கேன். அப்போ நீங்களும் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஆயத்தமாக இருங்க. அப்போ உலகத்துக்குரிய காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் போய் என்ன பண்ணுங்க நடப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் வந்து நம்மளை அனுப்பும்படியாக சொல்லுகிறாரு. அப்போ உலக மனிதர்கள் யோசிக்கும் விதமாக நாம் யோசிக்காத படிக்கு பிதாவின் சித்தத்தின்படி செயல்படத்துக்கு நாம் யோசிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எல்லா நேரத்திலும் ஆண்டவர்கிட்ட நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அவர் வேலை என்ன அப்பா, உங்கள் வேலை வர வரையும் உங்கள் நேரம் என்ன அப்பா, நான் உங்கள் சித்தத்தை செய்யும்படியாக அந்த நேரத்துக்காக நான் காத்திருந்து செயல்படுகிறேன், என்னை மாட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவரோட பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் நாம் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 9ஆம் வசனத்துலேருந்து நம்ம வாசிக்கலாம் 15ஆம் வசனம் வரை. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இயேசுவானவர் தேவாலயத்தில் ரகசியமாய் போனார் என்று. அப்போது ரகசியமாக ஜனங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஆலயத்துக்குள்ளே முதலாவதாக உள்ளே போகிறாரு. அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்து நம்ம பார்த்தோம், அநேக பேர் இயேசுவை வந்து விசுவாசித்தார்களாம். ஏன்னா ஆண்டவர் வந்து அற்புதம் செய்தாருன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் திரள் கூட்ட ஜனங்கள் அவர் பின்னாடி சென்ற அவர்கள் இந்த இடத்துல வந்து கொலை செய்யும்படியாக இயேசுவை தேடுறாங்கன்னு போது அவர் என்ன பண்ணார்னா, ரகசியமாக அந்த இடத்துக்கு போகிறாரு. ரகசியமாக போனது மாத்திரம் இல்லை, ஜனங்கள் வந்து அந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து முறுமுறுத்து கொண்டிருக்காங்க. ஒரு சில பேர் அவர் நல்லவர்ன்றாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து இல்லை, அவர் அப்படி கிடையாது அப்படிலாம் சொல்லிவிட்டு அவரை தூசிக்கும்படியாக வந்து பேச நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நாள்லையும் வந்து ஊழியத்துக்கு கடந்து வந்த பிறகு நம்மளையும் வந்து அநேக பேர் தூசிப்பாங்க, முறுமுறுப்பாங்க. ஆனாலும் வந்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நம்ம வந்து எதை குறித்தும் கவலையே படக்கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கே அந்த இடத்துல என்ன கிடைக்கல, கனம் கிடைக்கல. ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் எதுக்காக இத்தனை பாடுகள், எதுக்காக இத்தனை உபத்திரவங்கள் பார்த்தோன்னா, பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, இயேசுவானவர் சகித்து கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, பாதி பண்டிகையிலே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாராம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது நம்ம பார்த்தோம், இந்த இடத்துல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரகசியமாக தான் வந்தார். ஆனால் தேவாலயத்தில் போய் என்ன பண்ணுறாரு, பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவானவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே வந்து அவரை குறித்து ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்தில் போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ இவர் படிக்கவே இல்லை, ஆனால் இவர் எப்படி, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யூதர்களுக்கு அவர் எங்கேருந்து பிறந்தார், எப்படி வந்து வளர்ந்தார் எல்லாமே தெரியும். அதனால் வந்து இவர் இப்படிப்பட்டவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உலக பார்க்குற விதமாக இயேசுவானார் நம்மளை பார்க்கவே இல்லை, பிதாவும் நம்மளை வந்து அப்படி பார்க்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. உலகம் நம்மளை பார்த்து பகைக்கலாம், ஆனால் தேவன் நம்மளை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்திலேருந்து 19ஆம் வசனம் வரையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போ இந்த இடத்துல இயேசுவானவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு, ஏன் என்ன நீங்கள் கொலை செய்யும்படி தேடுகிறீங்க? நான் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதற்காகத்தானே நான் வந்திருக்கேன். அப்போது நான் என்னோட மகிமையை வெளிப்படுத்தும்படியாக இல்லை, பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக தான் இந்த இடத்துல வந்திருக்கேன். அப்போது இந்த இடத்துல சொல்கிறாரு 17ஆவது வசனத்தில், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாய் இருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். அப்போது இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா மோசே நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறத எல்லாத்தையும் நீங்கள் வாசிச்சிருந்தீங்கன்னா, அவர் நியாய பிரமாணத்தை குறித்து எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, அவர் எழுதி இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுயமாக மகிமையை தேடுறீங்க. அப்படி தேடக்கூடாது என்பதை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா.
20 24 வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஜனங்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியை செய்தேன், அதை குறித்தே எல்லாரும் ஆச்சரியப்பட்டீர்கள். நான் ஒரே ஒரு கிரியை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். பிதா என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் மேலே எரிச்சலாக இருக்கிறீங்க, என் மேலே கோவப்படுறீங்க. இந்த இடத்துல நான் தேவனோட சித்தத்தை தானே செய்தேன். அப்போது ஓய்வு நாளில் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணலான்ட்டு பண்ணுறீங்க. ஆனால் நான் சுகம் அழைத்ததுனாலையா நீங்கள் என் மேலே எரிச்சல் ஆகுறீங்க? அப்படி இருக்கக்கூடாதே அப்படின்றது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீதியின்படி என்ன பண்ணுங்க, நீங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறாரு. 25 27 வரையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, அப்போ நீதியின்படி நாம் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். 25 சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது எருசலேமின் நகரத்தார் சிலர், இவை அல்லவா கொலை செய்ய தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானோ, ஒருவனும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா? மெய்யாய் இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்து இருக்கிறார்களோ? இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தான் என்று நாம் அறிந்து இருக்கிறோம். கிறிஸ்து வரும்போது அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறார் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது கிறிஸ்து எப்படி வரப்போகிறாரு, எந்த இடத்துலேருந்து வரப்போகிறாருன்றத நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை இந்த இடத்துல வைக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ யார் கிறிஸ்து என்று நாம் ஒவ்வொருத்தரும் ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும். இந்த நாட்களில் அநேக இடங்களில் கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, இயேசு நான் தான் சொல்லிட்டுலாம் வருவாங்க. ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், இயேசுவானவரை பிடிக்கும்படியாக என்ன பண்ணுறாங்கன்னா வகை தேடிக்கொண்டு இருக்கிறார்களா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சத்தமிட்டு பேசினதை பார்த்த அந்த ஜனங்களுக்கு இன்னும் அதிகமான என்ன ஆச்சு? எரிச்சல் உண்டாச்சான். அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவரை பிடிக்கும்படியாக வகை தேடி அவங்க சுற்றி தேடி வந்தாங்களாம். ஆனால் இயேசுவானவர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் உங்களோட கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினதுக்கே நான் போவேன். அப்போ நான் என்னை அனுப்பினார் யார்? பிதா தான் என்னை அனுப்பினார். நான் மறுபடியும் நான் பிதாவின் இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்களும் வரவும் கூடாது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம ஆழமான சத்தியத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாவத்தை குறித்து, பாவத்திலேருந்து நம்மளை மீட்கும்படியாக அவர் எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நரகத்தில் போயிட்டு இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும் அவர் போயிட்டு அந்த சாத்தானோட தலையை நசுக்கிட்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு ரகசியத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. நான் போகும் இடத்துக்கு நீங்க வரவ கூட உங்களால கூடாது என்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடுச்சு. அப்போ மாம்ச ரீதியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் எங்கே போயிடுவார்? இந்த இடத்த விட்டு எந்த இடத்துக்கு போயிடுவார்? அப்போனா இவர் போய் கிரேக்கரில் சிதறி இருக்காங்களா, அந்த ஜனங்களோ போயிட்டு ரட்சிக்கும்படியாக போவாரோ அப்படிலாம் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கேள்விகள் எழும்ப ஆரம்பித்தது. ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு பரலோகத்தின் ரகசியத்தை இந்த நாளில் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போ பிதாவின் இடத்தில் நான் போகிறேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறாரு. என்கிட்ட நீங்கள் யாரெல்லாம் தாகமாக இருக்கீங்களோ, அப்போ தாகம் உள்ளவர் மேலே என்ன பண்ணுவாராம்? அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்றாரு. அப்போ யூதர்களுக்குள்ளே அவர் புறப்பட்டு போயிட்டு அவர் வெளிப்படுத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கவே இல்லை. அதனால் ஆண்டவர் ஓப்பனாக சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன்? ஜீவ தண்ணீரை நான் உங்களுக்கு தர்றேன். யாரெல்லாம் நீங்கள் தாகமாக இருக்கீங்களோ நீங்கள் மொண்டு கொள்ளுங்கன்ற மாதிரி. அப்போ இந்த நாளில் நம்ம தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட எந்த காரியத்தை கேட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வாசம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் மகிமைப்படாது இருந்தபடினா பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்போ ஆண்டவரை அவங்க என்ன பண்ணுறாங்க? விசுவாசாத படிக்கு இருந்ததுனால என்னாச்சுன்னா அவங்க அந்த தாகத்தையும் தெரியல, பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்ற ஒரு தாகமும் அவங்களுக்குள்ள இல்லாதபடியினால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஜனங்கள் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே பொழிய போகிறாரு. யாரெல்லாமே நீங்கள் தாகத்தோடு இருக்கீங்களோ உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு ஆச்சரியத்தோடு என்ன பண்ணாங்க, இவர் தீர்க்கதரிசி தானோ, இவர் கிறிஸ்து தானோ அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணாங்கன்னா வேறு சில பேர் அப்படியே சொல்ல ஆரம்பித்தார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவங்க எல்லாருமே விசுவாசித்தன கண்டிப்பாகவே ரட்சிக்கப்பட்டு இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா? அப்போ வேத வாக்கியம் என்ன சொல்கிறது நமக்கு தெரியும். பெத்லகேமிலேருந்து தான் என்ன பண்ணார் ஆண்டவர் இயேசுவானவர் வந்தார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அதுமே நம்ம அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது தாவீதின் சந்ததியிலேருந்து தான் இயேசுவானவர் பிறந்திருக்கிற வரலாறே சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இவங்க எல்லாரும் ஒரு கேள்விக்குறியோடு தான் இருக்கிறாரு, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் இயேசுவானவர் அழகாக நமக்கு தேவனுடைய ரகசியத்தை எல்லாவற்றையும் இந்த இடத்துல சொல்லி கொண்டு இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தாகம் உள்ளவர்கள் என்னிடத்தில் நீங்கள் மொண்டு கொள்ளுங்க. யாரெல்லாம் நீங்கள் தாகமாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்கி வருவார் என்று தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கோம், பிரதான ஆசிரியர் நிக்கோதேமு என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல இருக்கிறாரு. நம்ம நிக்கோதேமை பற்றி தெரியும், பரிசேயராக அவர் இருந்தாலும் வேதத்தை பற்றி அறிந்தாலும் அந்த இடத்துல அவர் விளக்கத்தை கொடுக்குறாரு. ஏற்கனவே இயேசு யார் என்பதை நிக்கோதேமு அறிந்து இருக்கிறாரு. ஆனாலும் அதை சொல்லும்போது கூட அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கவே மாட்டுறாங்க. அப்போ ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை கொடுத்தும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இந்த யூத ஜனங்கள். அப்போ இந்த நாளிலும் நம்ம பார்த்தோம், தேவன் ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படியாக தான் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறாரு. தாகம் உள்ளவர்கள் யாரெல்லாம் தாகத்தோடு காத்திருக்குங்க அவங்க மேலாம் ஜீவ தண்ணீரை ஊற்றும்படியாக அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. இந்த நேரம் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் அப்படியே எழுந்து நின்று கர்த்தர் பாதத்தில் காத்திருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் தேவனுடைய பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், அது மத்தியிலையும் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக அவர் நின்று தேவனுக்காக பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக அவர் நின்றார். இந்த நாள்லையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், பரிசுத்த ஆவியானவரே என்ன நீங்கள் நிரப்புங்க. யார் என்னென்ன தாக்கத்தோடு இந்த வேலையில் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாமா? அப்பா உங்கள் சித்தத்தின்படி என்ன நீங்கள் நடத்துங்க என்று சொல்லி அவர் பாதத்தில் நாம் காத்திருக்கலாம். ஆண்டவர் நமக்கு சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்து நம்முடைய விருப்பத்தை அவர் தேவன் நிறைவேற்றிருக்கிறார். அவருக்கு சகல துதி கன மகிமை ஒவ்வொன்றும் அவருக்கே நாம் செலுத்துகிறோம். ஆண்டு இந்த காலவேளை ஆண்டவர் துதித்து பாடி ஆண்டவர் துதித்து நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஒருவராலே ஒருவர் மூலமா நீதிமானாய் மாற்றப்பட்டேனே, ஒருவராலே ஒருவர் மூலமா நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திரர், இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திரர். இயேசுவே இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திரர், இயேசுவே நீர் பாத்திரர் என் துதிக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். சொல்லாம் இயேசுவே இயேசுவே
நீ காரண என் துதிக்கு பாத்திர இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர இயேசுவே நீ பாத்திர எல்லா மகிமைக்கும் பாத்திர உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கூட யோவான் 7வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக நன்றி. உம்முடைய விலையேற பெற்ற ஆண்டவரே பிரசன்னத்தினால எங்களை நிரப்ப போவதற்காக நன்றி. ஜீவ தண்ணீரை எங்களுக்குள்ளாய் நீர் ஊற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் வந்து எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தன்னுடைய இனத்தார் மத்தியிலும் தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலும் தன்னுடைய ஊருக்கு அவர் செல்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இங்கு ஆண்டவர் அந்த தேவாலயத்தாண்ட நின்று ஆண்டவர் வந்து சொல்கிறார், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று. ஆண்டவர் வந்து அவருடைய சூழ்நிலை வந்து ரொம்பவே கடினமாய் இருந்தும் அவர் தன்னுடைய ஜீவன் என்றும் கூட பாராமல் அழிந்து போகிற ஆத்துமாக்காக பாரப்படும்படிக்கு ஆண்டவர் அங்கு செல்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் வந்து இந்த வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்னோடு கூட இடை பெற்றார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆத்மா தாகம் உன்னிடத்தில் காணப்படுகிறதா? அது மாத்திரம் அல்ல, இந்த ஆத்மா தாகத்தை நீ அடைய வேண்டும் என்றால் நீ நிச்சயமாகவே என்னிடத்தில் பசி தாகமாய் நீ உள்ளாயா என்று ஆண்டவர் என்னோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இந்த நாளிலும் கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமே. இன்றைக்கு நாம் ஆண்டவரை வந்து வாஞ்சித்து அவருடைய பிரசன்னத்துக்காக நம்ம தாகத்தோடு காத்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்போதும் வாஞ்சித்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நம் தாகத்தோடு நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், இதோ ஜீவ தண்ணீரை நமக்கு தருவேன் என்று. இந்த வேளையிலும் கூட நம்மை அப்படியே நம்ம கர்த்தரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த நாள்ல நம்மளுடைய இருதயங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். நம்ம தேவனுடைய ஆலயத்திற்கு ஒவ்வொரு தடவை நம்ம வரும்போதும் எந்த நோக்கத்தோடு நம்ம வருகிறோம்? நிச்சயமாகவே ஆண்டவரை தேடுகிற வாஞ்சையோடு நாம் வருகிறோமா, இல்லை நம்மளுடைய தேவைகளுக்காக மாத்திரம் வருகிறோமா? இந்த வேளையில முடிந்தவர்கள் நம்ம அப்படியே முழங்கால் படியிட்டு நம்ம இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம காத்து இருக்க போகிறோம். அவருடைய பிரசன்னம் நம்ம மீது ஊற்றப்படும்படிக்கு நம்ம தாகத்தோடு அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வேளையில நம்ம அவரை எதிர்பார்க்கும் போது அவருடைய வல்லமையான பிரசன்னத்தை நம் மீது ஊற்றுவார். எல்லா ஆத்தும பாரத்தையும் அவர் நம்மிடத்தில் இருந்து ஆண்டவர் இப்பொழுதே நம்மை புதுப்பித்து அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு இன்றைக்கு ஒரு புதிய வல்லமையினால நிரப்புவார். நம்மை அப்படியே அர்ப்பணிப்போம். நம்ம அவருக்காக ஆவலோடு பசி தாகத்தோடு நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாகவே இந்த நாள்ல நம்மை அவருடைய பிரசன்னத்தினால நிரப்புவார். நம்முடைய ஆத்துமாவையும் ஜீவ தண்ணீரினால நிரப்பி இன்றைக்கு நமக்கு ஒரு புது பலனை கொடுத்து திறப்பின் வாசலில் நின்று அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கம் திருப்பும்படிக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தரப்போகிறார். நம்மளுடைய கரங்களை உயர்த்தி நம் தேவனை நோக்கி நம்ம பார்ப்போமா? நிறைத்து என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே
பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் ஊற்றே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவி, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எங்களை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவி, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில நாங்க தாகத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஜீவ தண்ணீரை நாங்கள் பானம் பண்ண வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையா எங்கள் மீது இறங்கும் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்க ஜீவ நதியாக இன்றைக்கு நீங்க வாங்கப்பா. ஓ ரிபாலா ஷாபா ரிபானா மாஷேரேரேரேரேரே, ஓ ஷிகரிபாலா தீனா மாகரபா ரியாந்தனா மாகரபா, ஓ ரியாந்தனா மாகரபா ரிபாலா ரியாந்தனா மாகரபா, ஓ ரிபாலா மாஷபா கரபா. எங்கள் ஆத்துமாவை சம்பூரணப்படுத்த அப்பா உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க. நம்ம எல்லோரும் கைகளை உயர்த்தி தேவனை பார்த்து நம்ம சொல்லலாமா? ஆண்டவரே, இதோ நாங்க தாகத்தோடு காத்திருக்கிறோம், இதோ நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். உங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையால எங்களை நீங்க நிரப்புங்க. ஓ ஷரபா பாபா பாபா, எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நீங்க நிரப்புங்கன்னு கேட்கலாமா? ஓ, இன்னும் அவர் நம்மை முழுமையாய் நிரப்ப போகிறார். ஓ ரிகா பாஷேரேரேரே யாந்தரபா கரபா ஷபரிபலபா கரபா, ஓ ஷிபிரிபலபரிபலபா கரபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க ஆத்தும தாகத்தை தீர்த்ததுக்காக நன்றி. இப்பொழுதும் கூட அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்க பாரப்படுகிறோம். நாங்க திறப்பின் வாசல்ல நின்று ஆண்டவரே ஒரு ஆத்துமாவும் சிதறி போக கூடாதபடிக்கு நாங்கள் உம்முடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்ய உதவி செய்யுங்கப்பா. நீர் எப்படி உம்முடைய ஜீவன் என்று பாராமல் நீர் ஆண்டவரே அப்பா, நீர் எல்லா சூழ்நிலையும் கடந்து நீர் மேற்கொண்டீரோ. இன்றைக்கு அந்த பலனை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் அப்பா உம்முடைய ஆண்டவரே அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை வெற்றியாய் நாங்கள் செய்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை
உங்க பக்கம் நாங்கள் திருப்ப எங்களுக்கு நீங்க கிருபை தந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் காத்து வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம். யோவான் 7வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனம் 38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த வசனங்கள்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையில் அவருடைய சொந்த ஊருக்கு போனார் என்பதை நம்ம பார்க்குறோம். அந்த பண்டிகை நாட்களில் அவர் போகும்போது அவர் மன அழுத்தத்தின் சூழ்நிலையில் தான் அவர் போகிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் போகிறாரு. ஆனாலும் கூட அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படியாக தானாய் போகிறார். இந்த வேலையிலும் ஆவியானவர் நம்ம மத்தியில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் மன அழுத்தமாய் பல காரியங்கள் நம்மளை அழித்து கொண்டு இருக்கலாம். மன கஷ்டங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊழியம் செய்கிறோம், ஊழியத்தின் பாதையிலும் நம்ம நிறைய கஷ்டங்கள், கவலைகள், பாடுகள், போராட்டங்கள் இருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாய் நமக்கு தரப்போகிறார். நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் இருந்த ஜீவ தண்ணீர் போகும். அந்த ஜீவ தண்ணீர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கும் நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். இந்த வேலையிலும் நம்ம ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் இந்த வேலையில் நம் மத்தியில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பல பேருக்குள்ள அந்த மன அழுத்தங்கள் இருக்கிறத கர்த்தர் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் இந்த வேலையில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மன அழுத்தங்கள், பாரங்கள், கஷ்டங்கள் சகலவற்றையும் நம்மளால் மேற்கொள்ள முடியும். இன்றைக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த வேலையில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரிடத்துல நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மன பாரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஓரி பாக்கபா, ஓ ஷபரபலபா கபரபலபாக்கபா. நம்ம இருதயத்தில் அப்படியே கைகளை வைத்து கொள்ளலாம். ஆவியானவரே அப்பா, ஓரி பாக்கபா ஷபரபலபா கபரபலபாக்கபா, ஓரி பாக்கபா ஷபரபலபா ரிபாக்கபா. ஆவியானவரே அப்பா, நாங்களும் மனுஷரின் முகத்தை பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, நீரோ இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறீரே அப்பா. அப்பா, இன்றைக்கும் தகப்பனே அப்பா, நீர் ஜீவ தண்ணீராய் இருக்கிறீரே அப்பா. அப்பா, ஜீவ தண்ணீர் அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவி என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. இந்த வேளையில் ஆவியானவரே அப்பா, யார் யார் என்னென்ன சூழ்நிலையில் என்னென்ன மன கஷ்டங்கள், போராட்டங்கள் மத்தியில் வந்திருக்கிறார்களோ அப்பா, எல்லா மன அழுத்தங்களை இயேசுவின் நாமத்தினால தகப்பன் நீங்க அவங்க வாழ்க்கையில் அப்பா, வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவீராக அப்பா. சொல்லக்கூடாத காரியங்கள் இருக்கலாம், சொல்லக்கூடாத கஷ்டங்கள் இருக்கலாம் தகப்பனே. அப்பா, இன்றைக்கு அப்பா நீர் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்க மத்தியில் இறங்கி வருவீராக அப்பா. உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் இறங்கி வருவீராக அப்பா. நீங்க எங்க மத்தியில் ஆளுகை செய்வீராக அப்பா. ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை எடுத்து போடுங்க அப்பா. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கிற மன அழுத்தங்களை எடுத்து போடுவீராக அப்பா. ஊழியத்தின் பாதையில் அப்பா, ஊழியத்தின் மூலமாய் அப்பா, குடும்பத்தின் மூலமாய் வருகிற ஒவ்வொரு மன கஷ்டங்கள் அப்பா, வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா, சிறு பிள்ளைகள் முதல் அப்பா முதியவர்கள் வரைக்கும் இருக்கிறப்பா ஒவ்வொரு அப்பா மன அழுத்தங்களை இந்த வேலையில் தகப்பன் நீங்க அப்பா இறங்கி வருவீராக. ஒவ்வொருவரையும் தகப்பன் நீங்க நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் அப்பா இந்த வேலையில் எங்க மத்தியில வாங்க. ஆவியானவரை எங்க ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா, எங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு போராட்டங்களும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஜீவ தண்ணீராய் அப்பா இன்றையிலிருந்து தகப்பனே அப்பா நீர் எங்க வாழ்க்கையில அப்பா நீர் வருவீராக அப்பா. உம்மை வரவேற்கிறோம் அப்பா. ஓ ஓ ஷதரதல போரி பாக்கபா, ஓ ஷபா கபரபல பாரி பாக்கபா, ஓ ரி மாக்கபா ஷதரதல போரி பாக்க
kaba o sheke rebe kaba o shaduri diyanada radala muriva kaba ஆவியானவர் இந்த வேளையிலும் நம்ம மத்தியில இருக்கிற நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு மன அழுத்தங்களை மாற்றி கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீரே அப்பா. நீர் எங்க மத்தியில இறங்கி வந்திருக்கிறீரப்பா. அப்பா இந்த வேளையில ஆவியானவரே அப்பா எங்க ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் அப்பா நீர் அப்பா அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களை எடுத்து போடுவீராக. அப்பா நீர் எங்க ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. அப்பா எங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நம் மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவரா இருக்கிறார். ஆமென். அவரே நம்ம துணையா இருக்கிறார். அவருக்கு பலனா இருக்கிறார். நம்ம அடைக்கலமா இருக்கிறார். இயேசு நம்புவோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை தேவையான பலன் தருவார். ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.